அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 3ஆம் பாதம். சாதாரணமாக மிருகசீரிஷம் என்றால் செவ்வாய், 3ஆம் பாதம் மிதுனத்தில் இருக்கும், நவாம்சத்தில் துலாத்திற்கு வரும். இப்படி சில குறிப்புகள் இருக்கின்றன. நாம் முக்கியமாய் கவனிக்க வேண்டியது என்ன? முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்றால் செவ்வாய், செவ்வாயை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நவாம்சத்திற்கு வாருங்கள். அந்த மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் நவாம்சத்தில் எங்கே வரும்? துலாத்தில் வரும். துலாம் யார் வீடு? சுக்கிரன் வீடு. அப்படி என்றால் மிருகசீரிஷத்திற்கு அதை செயல்படுத்த முழு அதிகாரம் யாருக்கு உண்டு? இருவருக்கு உண்டு. ஒருவர் செவ்வாய், இன்னொருவர் சுக்கிரன். இதுதான் கணக்கு. இதை வைத்து தான் நாம் பார்க்க வேண்டும். இனிமேல் செவ்வாயின் பொதுவான குணம் என்ன? சுக்கிரனின் பொதுவான குணம் என்ன? செவ்வாயின் சிறப்பான குணம் என்ன? சுக்கிரனின் சிறப்பான குணம் என்ன? இதன் கலவைதான் இந்த மிருகசீரிஷத்து 3ஆம் பாதத்தின் பலன். புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதன்படி பார்த்தோம் என்று சொன்னால், இவர்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அந்த விருப்பத்தை விடமாட்டார்கள். யார் தடுத்தாலும் விடமாட்டார்கள். ஒரு முறை அவர்கள் மனம் ஒன்றை விரும்பினால் அதை செய்யாது விட மாட்டார்கள். வேகம் அதிகம். இப்பொழுது பொதுவாக சராசரிக்கு மேல் ஒரு 60% மேல் பலமான ஒரு அடி விழுந்தால் நாம் நொந்து கீழே சாய்ந்து விடுவோம். இவர்கள் அப்படி அல்ல. அப்போதுதான் சுவற்றில் வேகமாக ஒரு பந்தை எறிந்தால் எந்த அளவுக்கு திரும்பி வேகமாக வருமோ அந்த வேகத்தை காட்டுவார்கள். ஒரு நல்ல வீரனுக்கு இதுதான் அழகு. அந்த ஒரு குணம் இவர்களுக்கு இருக்கிறது. இதன் காரணமாக பொதுவாக எல்லோருமே ஆரம்பத்தில் நன்றாக செய்வார்கள். போக 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 அடுத்து வரும் நாட்களில் அதன் மீது ஆர்வம் குறையும். எல்லா விஷயங்களிலும் அப்படித்தான். ஆனால் இவர்களுக்கு நாள் ஆக ஆக அதன் மீது பற்றும் பிடிப்பும் வேகமும் அதிகமாகுமே தவிர குறையாது. இது ஒரு சிறப்பான தனிப்பண்பு. எனவே இத்தகைய குணம் உள்ளவர்கள் பொது நல தொடர்பு சேவை, அரசியல், இது போன்ற விஷயங்களுக்கு மிகவும் பயன்படுவார்கள். ஒற்றை வரியில் இவர்களை பற்றி சொல்வதென்று சொன்னால், நாட்டுக்கு மிக மிக தேவையானவர்களில் இவர்களும் ஒருவர். அன்பர்களே, செவ்வாய் சுக்கிரன் இதை வைத்து பார்க்க வேண்டும் என்று, அது எப்படி பார்க்க வேண்டும் என்ற கணக்கையும் சொன்னேன். நீங்கள் புரிந்து கொள்ள ஏற்கனவே சில முறை சொல்லியும் இருக்கிறேன். இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். பார்த்து பலன் உரைக்க வேண்டும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, கூடுதல் கவனம் இன்று தேவை. நாளைய தினம் இது போன்ற அலைச்சல், இது போன்ற கஷ்டங்கள் வரும் என்று ஒரு சமிக்ஞை உங்களுக்கு தெரியப்படுத்தும் நாள் இந்த நாள்.
ரிஷபராசி அன்பர்களே, நன்றாக பேசி தன்மையாக பேசி நிறைந்த லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் ஜொலிப்பீர்கள். முழு திறமையையும் காட்டி ஒரு வேலையை நல்லபடியாக செய்யும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, சற்று கவனம் வேண்டும். உங்கள் முனைப்பு தெற்கு பக்கம் நகருவது, உங்களை இயக்கும் சக்தியின் முனைப்பு வடது பக்கம் செல்ல வேண்டும், வடக்கு பக்கம் செல்ல வேண்டும் என்பது. இந்த இழுபறிக்கு மத்தியில் நீங்கள் இன்று கவனம். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சில் உற்சாகம் இருக்கிறது. கையில் பணம் புழங்குகிறது. இவையெல்லாம் ஒரு புது வழியில் நீங்கள் பிரயோகித்து அதனால் கிடைப்பது. கன்னிராசி அன்பர்களே, எல்லோரும் மனதையும் நன்கு அறிந்து யாருடைய மனதும் கஷ்டப்படாத வகையில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள், வெற்றியை கொடுக்கும் நாள். நன்றாக ஆராய்ந்து பார்த்து எந்த வழியில் செயல்பட்டால் தீமை விலகுமோ அதை அறிந்து அவ்வழி செயல்பட்டு தீமையை அகற்றும் நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி சற்று கெட்ட பெயர் வரலாம், அல்லது வரவேண்டிய நல்ல பெயர் வராமல் போகலாம். மறுபாதி அனைவரும் உங்களை வரவேற்பார்கள், புகழ்வார்கள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்று தேவையான ஒரு நல்ல விஷயத்தை நல்லபடியாக செய்து முடிக்க எதை கையாண்டால் முடியும் என்று ஆராய்ந்து அறிந்து அதன் வழி செயல்பட்டு வெற்றி பெறும் நாள். மகர ராசி அன்பர்களே, கொஞ்சம் நேரம் கஷ்டம், கொஞ்ச தூரம் கஷ்டம், அதற்கு பிறகு நன்றாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அந்த கஷ்டத்தை சகித்து கொள்வோம், அந்த நன்மையை கருதி என்று முடிவெடுத்து செயல்பட்டு நினைத்த வண்ணமே இன்று நடக்கும் நாள், நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, சில நேரங்களில் நாம் செய்யும் சில செயல்கள் ஒரு சிலருக்கு கெட்டதாகப்பட்டாலும் விஷயம் தெரிந்த நல்லவர் பலருக்கு அது நல்லதாகப்படும். கெட்டதும் நல்லதாகப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் செய்யும் ஒரு செயல் ஒரு சிலருக்கு கெட்டதாக, பல நல்லவர்களுக்கு நல்லதாக தெரியும் நாள்.
ராசி அன்பர்களே, தனித்து நிற்கும் நாள், நல்ல நாள். இன்றைய தினம் மற்ற நாட்களை விட உங்களது திறமை, உங்களது அணுகுமுறை வெகுவாக பாராட்டப்படும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.